அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, இன்றைய தினம் தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கு உரிய கணித பாடத்தில் வழிகாட்டுவதற்காக திரு சேகர் அவர்கள், பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, குரவக்குளம், வேதாரண்யம் ஒன்றியம், நாகப்பட்டினம் மாவட்டம் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களை தேசிய ஆசிரியர் சங்கம் மாநில மாவட்ட அமைப்பின் சார்பாக வணங்கி வரவேற்கிறோம். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். சென்ற வகுப்புல நிகழ்வின் பரவல் அட்டவணை தொடர்பான முதல்நிலை தரவு, இரண்டாம் நிலை தரவு, அதற்கான பிரிவு இடைவெளி எப்படி அமைப்பது, அந்த பிரிவு இடைவெளியில மேல் எல்லைன்னா என்ன, கீழ் எல்லைன்னா என்ன, அது தொடர்பான செய்திகள், இடைநிலை கண்டுபிடிக்கிறது, சராசரி கண்டுபிடிக்கிறது, முகடு கண்டுபிடிக்கிறது, இது தொடர்பான செய்திகளை நம்ம பார்த்தோம். அதுல பிரிவு இடைவெளி 10 - 15, 15 - 20, 20 - 25 குளிர்ந்தா முதல்ல உள்ள நம்பருக்கு மேல் எல்லைன்னும் அதன் பிறகு உள்ள நம்பருக்கு கீழ் எல்லைன்னு பேர். அதை எடுத்துக்காட்டா 10 - 20 என்பதை 10 to 20 எழுதலாம். அதுக்கு 10 என்பது மேல் எல்லை, 20 என்பது கீழ் எல்லை, அப்படி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு பிறகு தொடர்ச்சியற்ற தொடர், தொடர்ச்சியான தொடர், அதுவும் நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியற்ற தொடர் அப்படின்னா இந்த அட்டவணையை பாருங்க. 11 - 20, 21 - 30, 31 - 40, 41 - 50 அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியற்ற தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ச்சியான தொடரா மாற்றணும் அப்படின்னா மேலெல்லை, கீழெல்லை. அப்ப முதல்ல உள்ள நம்பர்லேருந்து 0.5 கழிச்சிருக்காங்க, மேலெல்லையில 0.5 கூட்டியிருக்காங்க, கீழிலையில 0.5 கழிச்சிருக்காங்க. 11 0.5 கழிச்சா 10.5, 20ஓட 0.5 கூட்டினா 20.5. அதே போல தொடர்ச்சியா அந்த பிரிவிடைவில் கீழிலையோட கழிக்கணும், மேலிலையோட கூட்டணும். அப்ப கீழிலையிலேருந்து சரிசை காரணின்னு சொல்லக்கூடிய அந்த 0.5 நான் கழிக்கிறேன். அந்த 0.5 சரிசை காரணிங்கிறது ஏது அப்படின்னா 11 - 20, அடுத்த பிரிவு இடைவெளி 21 - 30. இப்போ 20க்கும் 21க்கும் இடைப்பட்ட இடைவெளி எவ்வளவு? 1. அதை நான் சரி பண்ணணும்னா அதில் பாதியை எடுத்துக்கணும். அப்போ இந்த 8ஆம் வகுப்புல கொடுக்கக்கூடிய எல்லா கணக்குகளுமே பிரிவு இடைவெளி அந்த கேப் 1 வர்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரிசை காரணி 0.1 தான், 0.5 தான் நம்ம வச்சுருக்கோம். இதே பேஸ் பண்ணி நமக்கு கணக்கு எப்படி கேட்கலாம்? 11 - 20, 12 - 20, 22 - 30, 32 - 40, 42 - 50ன்னு கேட்டா அப்ப அந்த இடைவெளி அந்த 20க்கும் 22க்கும் நடுவுல சரி செய்யற கேப் 2 விழுந்துட்டு, அப்ப சரிசெய் காரணி அப்படிங்கிறது 1. அப்ப கீழிலையில 1 கழிக்கணும், மேலிலையில 1 கூட்டணும். அப்ப இந்த கணக்கு 10 - 21, 21 - 31, 31 - 41, 41 - 51 மாறும். நல்லா நாம வச்சுக்கிறோம். அப்ப எல்லா கணக்குலையும் சரிசெய் காரணி 0.5 தான் வரணும்னு அவசியம் இல்லை. அப்ப இது மாதிரி தொடர்ச்சியற்ற தொடர் கொடுத்துட்டு இதனுடைய சரிசெய் காரணி என்ன அப்படின்னு கூட நம்மளை கேட்கலாம். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுமே எப்படி இருக்குன்னா சரிசெய் காரணி 0.5 கொடுக்குற மாதிரி தான் நமக்கு கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த குறிப்புகளை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதை நல்லா மீண்டும் நிலையில் வச்சுக்கிறோம். உள்ளடக்கிய தொடர், விளக்கிய தொடர். உள்ளடக்கிய தொடர்னு சொன்னா பிரிவிடையில மேலிலையும் கீழிலையும் அந்த பிரிவிடையிலேயே உள்ளடங்கி இருந்தால், மேலிலையும் அங்கேதான் இருக்கு, கீழிலையிலையும் அங்கேதான் இருக்கு. அப்படி இருந்தா அந்த இடைவெளிக்கு பேரு உள்ளடக்கிய தொடர். அதுக்கு இன்னொரு பேரு தொடர்ச்சியற்ற தொடர். அப்ப விளக்கிய தொடர்னு சொன்னா பிரிவு இடைவெளியில மேல் எல்லையானது அடுத்த பிரிவு எல்லையின் கீழ் எல்லையாக இருக்கும். எடுத்துக்காட்ட பாருங்க. 10 - 15, 15 - 20, அந்த 15ங்கிறது 1வது பிரிவிடைகளுடைய மேல் எல்லை, அடுத்த பிரிவுடைய கீழ் எல்லையா இருக்கு. அதனால 15ங்கிறது 2லையுமே இருக்கு. அதுபோல 20ங்கிறது 2லையே இருக்கு, 25 2லையே இருக்கு. அதனால இதுக்கு பேரு தொடர்ச்சியான தொடர். அதுக்கு இன்னொரு பேரு விளக்கிய தொடர். இந்த கேள்வியை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். தொடர்ச்சியான தொடரின்
மற்றொரு பெயர். அது உள்ளடக்கிய தொடரா விளக்கிய தொடரான்னு கொஞ்சம் தெளிவாக. உள்ளடக்கிய தொடர்னா மேலெல்லையும் கீழெல்லையும் ஒரே பிரிவுடையில இருந்தா அது உள்ளடக்கிய தொடர். அதுக்கு இன்னொரு பேர் தொடர்ச்சி அற்ற தொடர். மேலெல்லையும் மேலெல்லை மற்றனுடைய கீழெல்லையா இருந்தா அதுக்கு பேரு தொடர்ச்சியான தொடர், இன்னொன்னு விளக்கிய தொடர். இதை நல்லா குறிப்பிடுத்துக்கிறேன். அடுத்த நிகழ்வெண் பரவல் அட்டவணை தொடர்பாக இன்னொரு கணக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கேள்வி வீச்சு. வீச்சுங்கிற வார்த்தையை நல்லா நாம வச்சுக்கிறேன். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், மீண்டும் நினைவுபடுத்துறோம். அந்த வீச்சு அடிக்கடி நம்மளை கேட்பாங்க. வீச்சு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு விவரத்தினுடைய மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்பிற்கும் இடைப்பட்ட வித்தியாசம். தீர்வுல பாருங்க. வீச்சு என்பது அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை, அந்த வீச்சு அப்படிங்கிறத இந்த கணக்கில் வீச்சு 800 120 மேல விட எழுதியிருக்கான். அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு. இதுதான் விஷயம். அப்ப ஒரு விவரங்கள் கொடுத்துட்டு அது அட்டவணையா கொடுத்தாலும் சரி, தொகுக்கப்படாத விவரங்களா கொடுத்தாலும் சரி, அதுல உள்ள மதிப்பினுடைய இல்ல விவரத்தினுடைய வீச்சுன்னு கேட்டா மிகப்பெரிய எண் மைனஸ் மிகச்சிறிய எண் ரெண்டையும் கழிச்சுட்டா நமக்கு வீச்சு கிடைக்கும். இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா வட்ட விளக்க படம் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு வட்டம் போட்டு அதுல எத்தனை சதவீதம் வட்டமிடப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது தொடர்பா என்ன கேள்வி கேட்கலாம்? வட்ட விளக்கப்படம் என்பது ஒரு வட்ட வடிவ வரைபடம். இது நமக்கு தெரியும். அப்ப வட்ட விளக்கப்படம் கீழே கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான கேள்வி கேட்டால் நம்மளால வரைபடும் முறை, அதுல ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேன். அந்த வட்டகோண படத்தினுடைய மையக்கோணம் என்னன்னு கேட்டா, அந்த கூறுடைய மதிப்பையும் மொத்த மதிப்பையும் வகுத்து 360 டிகிரியால பெருக்கணும். அப்ப ஒரு விவரம் கொடுத்துட்டு ஒரு அட்டவணையை கொடுத்துட்டு ஒரு பொருளோட இல்ல ஒரு விவரத்தை மட்டும் மென்ஷன் பண்ணி அதனுடைய மையக்கோண அளவு என்னன்னு கேட்டா அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. அதுக்கு நம்ம கணக்குகளை பார்த்தா நமக்கு சுலபம் புரியும். இந்த எடுத்துக்காட்டு 6.4 ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு கணக்கு கொடுத்து நம்மளை இதுலேருந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்கலாம்? விதை நெல் கொடுத்துருக்காங்க, உழவு கொடுத்துருக்காங்க, ஆள் கூலி கொடுத்துருக்காங்க, பூச்சி மருந்து வாங்குறதுக்கு எவ்வளவு செலவுன்னு கொடுத்துருக்காங்க, அறுவடைக்கு எவ்வளவு செலவானதுன்னு கொடுத்துருக்காங்க, மற்றவை தொடர்பான கணக்கு கொடுத்துட்டு இந்த விவரங்களுக்கு வரையப்படும் வட்ட விளக்க படத்தில் ஆள்கூலிக்கு வரையப்படும் கோண அளவு என்ன? இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த வட்ட விளக்க படத்திலேருந்தே உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னு நினைச்சா இது போல கேள்விதான் கேட்கலாம். ஆள்கூலி தொடர்பாக வரையப்படும் வட்ட விளக்க படத்தில் அதனுடைய மையக்கோண அளவு என்னன்னு கேட்டா நம்ம செய்ய வேண்டியது, இந்த செலவுகள் கீழே உள்ள விவரத்தை எல்லாத்தையும் கூட்டுறேன். இதான் மொத்த மதிப்பு. ஆள்கூலி 10,000. அப்ப 10,000 பை மொத்த மதிப்பு இண்டு 360. இந்த கொடுத்துருக்காங்க. 10,000 பை 36,000 இண்டு 360. அது 36,000 எதுன்னா கீழே உள்ள செலவுகளை எல்லாத்தையும் கூட்டுறோம். மொத்த மதிப்பை எல்லாத்தையும் கூட்டி அதுல யாருக்கு கேட்கறாங்க? ஆள்கூலிக்கு கேட்டா ஆள்கூலிய மதிப்பை மேல போட்டிருக்கேன். உழவுக்கு கேட்டா உழவு மதிப்பை மேல போட்டிருக்கேன். பூச்சி மருந்து கேட்டா பூச்சி மருந்து மதிப்பை மேல போட்டிருக்கேன். பெருக்கல் 360 டிகிரி. அந்த 360 டிகிரி எதுன்னா வட்டத்தின் முழு கோண அளவு 360 டிகிரி. அதை பெருக்கினா எனக்கு ஆள்கூலி என்பது 100 டிகிரி வரும் அப்படின்னு நான் என்ன பண்ணலாம்? விட கண்டுபிடிக்கலாம். அப்ப இது மாதிரி கேள்விகளா? இங்க படத்தை பார்த்தாலும் சரி, பச்சை கலர்ல ஆள்கூலி அதுக்கான 100 டிகிரி போட்டிருக்காங்க. அப்ப வட்ட விளக்க படத்துலேருந்து நம்ம ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னா இந்த மையக்கோண அளவு தான் கேட்பாங்க. அந்த மையக்கோண அளவு கண்டுபிடிக்க மறுபடியும் சொல்றோம், மொத்தமா கொடுக்கப்பட்ட மதிப்பை கூட்டி கீழே போட்டுக்கிறேன். அதுல எதனுடைய மதிப்பு கேட்கிறாங்களோ அதை மேல போட்டுக்கிறேன். இண்டு எல்லா விடையும் கண்டுபிடிக்கிறதுக்கு 360 டிகிரி தான். இது வட்ட விளக்கம் தொடர்பான கணக்கு. வட்ட விளக்க படத்தினுடைய நன்மைகள் நமக்கு தெரியும். அடுத்து வரைபட விளக்க முறையில தொகுக்கப்படாத விவரங்கள், தொகுக்கப்பட்ட தரவுகள். இந்த வரைபட விளக்க முறைய நல்லா நிலையில் வச்சுக்கிறேன். முதல்ல என்ன கொடுத்து? தொகுக்கப்படாத தரவுகள், இன்னொன்னு தொகுக்கப்பட்ட தரவுகள். அப்ப தொகுக்கப்படாத தரவுகளுக்கு தான் நேர்கோட்டு படம், செவ்வக பட்டை விளக்கப்படம். இது எங்க இருந்தது? 6ஆம் வகுப்புல படிச்சிருக்கோம். செவ்வக பட்டை விளக்கப்படம் படிச்சிருக்கோம்.
பட விளக்க முறை பட விளக்க முறை அதுவும் 6ஆம் வகுப்புல படிச்சிருக்கோம். படம் போட்டு ஆரஞ்சு படம் போட்டிருக்கான், ஆப்பிள் படம் போட்டிருப்பாங்க. ஒரு ஆப்பிள் என்பது 10ஐ குறிக்கும். 3 ஆப்பிள் போட்டிருப்பாரு. அப்ப எத்தனை ஆப்பிளை குறிக்கணும்? 35 ஆப்பிளை குறிக்குங்கிற பட விளக்க முறை. இன்னொன்னு வட்ட விளக்கப்படம். இது எல்லாம் தொகுக்கப்படாத விவரங்கள். அப்ப தொகுக்கப்பட்ட ஒரு தரவுகளுக்கு வரையக்கூடிய வரைபடம் நிகழ்வு செவ்வகம், நிகழ்வு பலகோணம், நிகழ்வு வளைவு, தொகுக்கப்பட்ட நிகழ்வு வளைவு. நிகழ்வு செவ்வகமோ நிகழ்வு பலகோணமோ நம்ம 8ஆம் வகுப்புல இருக்கு. நிகழ்வு வளைவு, தொகுக்கப்பட்ட நிகழ்வு வளைவு அது மேல் வகுப்புல இருக்கு. அப்ப நம்மளை எப்படி கேட்கலாம்? கீழ்கண்டவற்றில் எது தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கான வரைபட விளக்க முறை? அதுல யார் இருப்பா? நேர்கோட்டு படமும் இருக்கும், பட விளக்க முறையும் இருக்கும், வட்ட விளக்கப்படம் இருக்கு, நிகழ்வு பலகோணம் இருக்கும். அப்ப இதை தெளிவா படிச்சுக்கணும். தொகுக்கப்படாத தரவுகளுக்கு என்னென்ன அப்படிங்கிற அந்த 4 விவரத்தை நேர்கோட்டு படம் நேர்கோடா போட்டு வரைஞ்சிருப்போம். செவ்வக பட்டை விளக்கப்படம் 6ஆவதுல வரைஞ்சிருக்கோம். பட விளக்க முறை 6ஆவதுல பார்த்திருக்கோம். பட்ட விளக்கப்படம் இப்போ 8ஆவதுல பார்த்தோம். இது எல்லாம் தொகுக்கப்படாத தரவுகளுக்கு. தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கு நிகழ்வு செவ்வகம் 8ஆவதுல பார்க்க போறோம். நிகழ்வு பலகோணம் அது கிராஃப்ல இருக்கு. நிகழ்வு வளைவு அது மேல் வகுப்புல இருக்கு. தொகுக்கப்பட்ட நிகழ்வு வளைவு. அப்ப இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அங்கங்க உள்ள குறிப்புகளை நம்ம தெளிவா படிப்போம். இந்த நிகழ்வு செவ்வகம் நமக்கு தெரிஞ்சதுதான். நிகழ்வு செவ்வகம்னா செவ்வகப்பட்ட விளக்கப்படம் மாதிரியே தான் நிகழ்வு செவ்வகமா தொடர்ச்சியான நிகழ்வுகள் பரவல் வரைபடம் கொடுத்துட்டாங்க. கீழே எக்ஸ்எச்சில் ஒரு விவரம் கொடுத்துருப்பாங்க, ஒய்எச்சில் ஒரு விவரம் கொடுத்துருக்கு. ரெண்டும் கண்டிப்பா ஒவ்வொன்றும் மற்ற அடுத்த விவரத்தோட தொட்டுக்கிட்டு இருக்க மாதிரி படம் நம்மளும் வரைஞ்சிருப்போம். இந்த குறிப்புகளை பார்த்துக்கு. இந்த செவ்வகப்பட்டை விளக்கப்படத்துக்கும் நிகழ்வு செவ்வகத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு. செவ்வகப்பட்டை விளக்கப்படங்கள் தொகுக்கப்படாத தரவுகள் இப்பதான் இந்த வரைபடத்துல பார்த்தோம். இது தொகுக்கப்பட்ட தரவுகளை குறிக்க பயன்படுகிறது. செவ்வகப்பட்டை விளக்கப்படத்துக்கு பட்டை விளக்கு இடையே இடைவெளி இருக்கும், செவ்வகங்களுக்கு இடையில் இடைவெளி இருக்காது. பட்டையின் உயரம் கவனிக்கத்தக்கது, ஆனால் அகலம் அல்ல. ஒவ்வொரு செவ்வகத்தின் உயரம் மற்றும் அகலம் கவனிக்கத்தக்கது. அப்ப இதுல ரெண்டையுமே கவனிக்கணும். உயரமும் அகலமும் ஒரே மாதிரி ரெண்டுமே இருக்கு. இதுல உயரம் மட்டும்தான் கவனிக்கும் செவ்வகப்பட்டை விளக்கப்படத்துல. ஆனா நிகழ்வு செவ்வகத்துல செவ்வகத்தோட உயரமும் கவனிக்கத்தக்கது, அகலமும் உயரத்தக்கது. ஏன்னா எல்லாமே ஒரே ஈவனா இருக்கும். அதனால இந்த குறிப்புகளை கண்டிப்பா நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்ப பிரிவு இடைவெளி கொடுத்துருக்காங்க, தொடர்ச்சியற்ற நிகழ்வு பரவல் நிகழ்வு செவ்வகம் கொடுத்துருக்காங்க. அதை சரிசெய் காரணி சொல்லி இங்க சரி பண்ணியிருக்காங்க. சரிசெய் காரணி தொடர்பான செய்திகளை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நிகழ்வு பலகோணம் அப்படின்னா மேலே இந்த நிகழ்வு செவ்வகத்துக்கு மேல ஒரு கோடு போட்டிருக்காங்க பாருங்க, அதான் நிகழ்வு பலகோணம். அப்படி 0க்கும் 10க்கும் நடுவில் உள்ள இடையில உள்ள நடுப்புள்ளியிலேருந்து 25 நடுப்புள்ளி, 40 நடுப்புள்ளி, அந்த அளவுல உள்ள நடுப்புள்ளி எல்லாத்தையும் இணைக்கும் கோடு நிகழ்வு பலகோணம். இங்க ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. சில நேரங்களில் கற்பனை பிரிவு இடைவெளியில் அமைவதில்லை. எடுத்துக்காட்டாக ஒரு தேர்வில் மாணவர் பெறும் மதிப்பெண்களில் 0 மதிப்பெண்களுக்கு கீழும் அதிகபட்ச மதிப்பெண்களுக்கு மேலும் என இருபுறமும் செல்ல முடியாது. இது போன்ற நிகழ்வுகளின் கடைகோடுகள் முதல் செவ்வகத்தின் இடப்பக்கத்தின் நடுப்புள்ளியையும் கடைசி செவ்வகத்தின் வலப்பக்கத்தின் நடுப்புள்ளியையும் எடுத்துக்கொண்டு இணைக்க வேண்டும். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு படம் போட்டிருக்காங்க. இந்த படத்துல படமானது 0வுக்கு இடதுகை பக்கம் போல, 100 தாண்டி வலதுகை பக்கம் போல. ஏன் அப்படின்னா இது மதிப்பெண் தொடர்பான கணக்கு. மதிப்பெண் கண்டிப்பா 0வுக்கு இடதுகை பக்கம் போயிருந்தா மைனஸ்ல நம்பர் மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுபோல 0வை விட அதிகமாக மார்க் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இல்லை, 100ஐ விட அதிகமாக மார்க் வாங்கவும் வாய்ப்பு இல்லை. அப்போ 0வை விட குறைவாகவும் வாங்க வாய்ப்பு இல்லை, 100ஐ விட அதிகமாக வாங்குவதற்கும் வாய்ப்பு இல்லை. அதனால நிகழ்வு செவ்வகமானது 0வுக்கு இடதுகை பக்கம் போல, 100க்கு வலதுகை பக்கம் போல அப்படிங்கிறத நம்ம நிலையில் வச்சுக்கணும். அது தொடர்பான பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இதில் பாடச்சுருக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பாடச்சுருக்கங்களை நான் கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கணும். நிகழ்வு செவ்வகம் தொடர்ச்சியான நிகழ்வு பரவு நட்டம் கொடுத்துருக்கு. நிகழ்வு பரகோணம் என்பது வரைபட முறையில் நிகழ்வு பரவலை குறிக்கும் நேர்கோட்டு வரைபடம். இந்த ஒவ்வொரு பாடத்தில் உள்ள பாடச்சுருக்கத்தை நம்ம கண்டிப்பாக நினைவுல வச்சுக்கணும். ரைட். அதுக்கு அடுத்தது 9ஆம் வகுப்புல உள்ள புள்ளியியல் தொடர்பான கருத்துக்கள்,
இதுல ஒரே ஒன்று மட்டும் படிச்சுக்கிறோம். சர் ரொனால்ட் ஆயில்மர் ஃபிஷர், இவர் தான் நவீன புள்ளியியலின் தந்தை. அவர் பேரை மட்டும் எழுதி வச்சுக்கிறோம். நவீன புள்ளியியலின் தந்தை. இந்த படம் போட்டிருக்காங்க. ஏன்னா சென்ற முறை வடிவேலின் தந்தை அது மாதிரி கேள்விகள் இருக்கு. இது மாதிரி வரலாற்று நம்ம கணித ஆசிரியரோட பெயர் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் பேரை மட்டும் எழுதிக்கிறேன். சர் ரொனால்ட் ஆயில்மர் ஃபிஷர். சர் ரொனால்ட் ஆயில்மர் ஃபிஷர், நவீன புள்ளியியலின் தந்தை. ரைட். இந்த 9ஆம் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம வேற பாடத்துக்கு சென்றுவோம். முக்கியமான இதை மட்டும் நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். கண்டிப்பா எல்லாரும் எழுதிக்கிறோம். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஒரு கேள்வி அடிக்கடி நம்மளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம 6ஆம் 7ஆம் படிச்சிட்டோம். சராசரி, இடைநிலை, முகடு. சராசரி நம்ம கண்டுபிடிக்க தெரியும். விவரங்களின் கூடுதல் பை விவரங்களின் எண்ணிக்கை. இடைநிலை கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக அதை ஏறுவரிசையில் எழுதணும். இடையில உள்ள நம்பரை எடுத்து எழுதணும். இடையில 2 நம்பர் கொடுத்துட்டா 2 நம்பரை கூட்டி 2ஆல் வகுத்து போடணும். முகடு, அந்த விவரத்தில் உள்ள எந்த எண் அதிக முறை வந்திருக்கோ அதுதான் அதனுடைய முகடு. இந்த 3க்கும் உள்ள தொடர்பு சம்பந்தமா ஒரு கேள்வி, ஒரு ஃபார்முலா எழுதியிருக்காங்க. இதை மட்டும் எழுதிக்கிறேன். சராசரி, இடைநிலை அளவு, முகடு இவற்றிலிருந்து பெறப்பட்ட தொடர் உறவு. அதை மட்டும் எழுதிக்கிறேன். முகடு ஈக்குவல் டு 3 இடைநிலை அளவு மைனஸ் 2 சராசரி. ஃபார்முலா எழுதிக்கிறோம். கண்டிப்பா எழுதிக்கிறோம். முகடு ஈக்குவல் டு 3 இடைநிலை அளவு மைனஸ் 2 சராசரி. அதனால தாள் 1 தாள் 2 எழுதக்கூடிய அனைவருமே இந்த குறிப்பை எழுதிக்கிறோம். ஏன்னா முகடு, இடைநிலை அளவு, சராசரி தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கணும்னா இந்த கேள்வி தான் அடிக்கடி கேட்கிறாரு. இதுல ஏதாவது 2 விவரத்தை கொடுத்துட்டு ஒரு விவரத்தை நமக்கு கேள்வியா கேட்பாங்க. அதுல ஒரு கேள்வி கணக்கே சொல்லி பார்க்குறோம். இந்த ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 66 மற்றும் 60 எனில் இடைநிலை அளவு காண்க. அப்ப இந்த மாதிரி சராசரி முகடும் கொடுத்துட்டு இடைநிலை கேட்டா அதுக்கு ஒரே ஃபார்முலா இது மட்டும்தான். முகடு ஈக்குவல் டு 3 இடைநிலை அளவு மைனஸ் 2 சராசரி. அப்படியே முகடு இருக்கிறதுல 60 போட்டிருக்காங்க, சராசரி இருக்கிறதுல 66 போட்டிருக்காங்க. 66 2 இருக்க 132. இந்த மைனஸ் 134 அந்த பக்கம் நான் கூட்டுது. 3 இடைநிலை அளவு 192. ஒரு இடைநிலை அளவு ஈக்குவல் டு 192 3ஆல் வகுத்து 64 விடப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி கேள்விகள் நம்மள கண்டிப்பா கேட்குறாங்க. அப்ப இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இதோட அந்த புள்ளியியல் தொடர்பான கருத்துக்கள் முடியுது. அடுத்ததா இந்த படம் நமக்கு மதிப்பெண்ணை வழங்கக்கூடிய செயலாக்கம் அப்படிங்கிறது சுலபமான பாடம். கண்டிப்பா நம்மளுடைய 2 மார்க் கேட்கக்கூடிய அருமையான பாடம். இதில் உள்ள விவரங்களை நம்ம படிச்சுக்கிட்டாலே கண்டிப்பா 2 மதிப்பெண் பெறுவதற்கான சுலபமா எந்த ஒரு சூத்திரங்களையும் படிக்காம அதில் உள்ள கொடுக்கப்பட்ட விவரங்களை மட்டும் படிச்சுட்டு நம்ம மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக எளிமையாக கணக்குகளாக கொடுத்துருக்காங்க. இந்த பாட கருத்துக்களை இன்றைய வகுப்புல கண்டிப்பா நம்ம முடிச்சிருவோம். அதன் பிறகு நமக்கு இன்னும் ஒரு 2 இல்லை 1 வகுப்பு தான் நமக்கு இருக்கும். தேர்வு நெருங்கிட்டு, அதனால இப்ப நடத்தக்கூடிய அனைத்து பாடங்களையும் நம்ம ரிவிஷன் மாதிரியே தொடர்ந்து கவனிச்சு பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம கணிதத்துல முழு மதிப்பெண்ணையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எண்ணியல் தொடர்பான கணக்குகள் நல்லா பார்த்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது வடிவியல் தொடர்பான ஃபார்முலா பயன்படுத்தி போடக்கூடிய கணக்குகள் 2 கேட்குறாங்க. அதை 6லிருந்து 8 வகுப்புகள் உள்ள அனைத்து ஃபார்முலாஸையும் நல்லா என்ன பண்ணிக்கிறோம், தரவாக படிச்சுட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கணக்குகளை விடையெழுதுறதுக்கு முயற்சி செய்கிறோம். ரைட். இப்போ 6ஆம் வகுப்புல தகவல் செயலாக்கம் அது தொடர்பான சில எண்முறைகள் அது தொடர்பாக சில விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இதை சற்று நம்ம விரைவாக பார்த்துப்போம். வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. இதை முறையாக பட்டியலிடுதல், சுடோகு, அதுக்கான விளக்கத்தை கண்டிப்பாக படிச்சுக்கணும். சுடோகு என்று சொன்னாலும் ஜப்பானிய மொழியிலிருந்து வந்ததாகும். சு என்பதற்கு எண் என்றும் தோகு என்பது ஒற்றை என்றும் பொருள். சுடோகு நமக்கு தெரியும். 9 கட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து என்ன பண்ணுவோம், இது சாதாரண 1 2 3 வச்சு எழுதியிருக்காங்க. நம்ம மொத்தம் 9 இலக்கங்களையும் ஒவ்வொரு வரிசையும் மீண்டும் வராது போல திரும்ப வராதது போல நம்ம ஃபுல்லா பண்ணுவோம். அதுல கடைசி வார்த்தையை பார்க்கணும். நவீன சுடோகுவை கண்டறிந்தவர் ஹாவர்ட் ஹான்ஸ். அதை எழுதிக்கிறேன் கண்டிப்பா. என்ன கேள்வி எடுக்கிறது, திடீர்னு இந்த பாடத்துல எளிமையான ஒரு கேள்வி கேட்போம். நவீன சுடோகுவின் தந்தை, இதுக்கு 9ஆம் 10ஆவது போய் எடுத்துக்கிட்டு
6ஆம் வகுப்புல ஒரு கேள்வி கேட்போமே அப்படின்னு கூட கேட்டுருக்கோம். அப்ப இந்த கணித அறிவியல் தொடர்பான அறிஞர் தொடர்பான அவர் தொடர்பான பெயர்களை கண்டிப்பா நம்ம தனியா குறிப்பிட்டு வச்சுக்கிறோம். நவீன சுலோகுவின் தந்தை கண்டறிந்தவர் ஹாவர்ட் கார்ன்ஸ். சுலோக ஃபுல்லா பண்றது எப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது நமக்கு விளக்கம் தேவையில்லை. ஏன்னா விட தான் கீழே இருக்கும் போது நம்ம பார்த்து விட எழுதிக்கலாம். அடுத்து 6ஆம் வகுப்புல ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க, மர உரு வரைபடம் வரைதல். அது மாதிரி தொடர்பான கேள்வி கேட்டிருக்காங்க. இது படங்கள் கண்டிப்பா வரைய சொல்ல போறது இல்லை. ஒரு கணக்கு கொடுத்துட்டு வேணா படம் நம்ம கொடுக்கலாம். அந்த படங்களை எப்படி வரைவது அப்படின்னு வேணா நம்ம சற்று தெரிஞ்சுக்கலாம். மர உரு வரைபடம் அது எப்படி வரைகிறது, இங்க ஒரே ஒரு கணக்கு மட்டும் நம்ம பார்க்குறோம். மேலே ஒரு எடுத்துக்காட்டு 5ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. 9 பெருக்கல் 5 கூட்டல் 10 பெருக்கல் 12 அதனுடைய மர உரு வரைபடம் என்ன அப்படின்னோட கேள்வி நம்ம கேட்பதற்கான வாய்ப்புகள் குறைவு தான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ முதல்ல அங்க 3 வட்டங்கள் போட்டிருக்காங்க. அந்த வட்டத்துக்குள்ள குறியீடுகள் மட்டும்தான் இருக்கும். வட்டத்திற்கு வெளியில எண்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப மையத்தில் உள்ள குறியீடு கூட்டல் குறியீடு, இடதுகை பக்கத்துல ஒரு பெருக்கல் குறியீடு இருக்கு, வலதுகை பக்கத்துல ஒரு பெருக்கல் குறியீடு இருக்கு. இடதுகை பக்கம் உள்ள பெருக்கல் குறியீட்டுல 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 9 பெருக்கல் 5. அதனால 9 இடதுகை பக்கம் போட்டிருக்காங்க, 5 வலதுகை பக்கம் போட்டிருக்காங்க. அது போல 10 பெருக்கல் 12ல 10 இடதுகை பக்கம் போட்டிருக்காங்க, 12 வலதுகை பக்கம் போட்டிருக்காங்க. அதே போல அடுத்த கணக்கையும் பார்க்குறோம். 10 பெருக்கல் 9 கழித்தல் 8 பெருக்கல் 2 கூட்டல் 3. இப்போ நடுவில் உள்ள குறியீடு கழித்தல் குறி, இடதுகை பக்கம் ஒரு பெருக்கல் குறி இருக்கு, வலதுகை பக்கம் பெருக்கல் குறியும் இருக்கு, கூட்டல் குறி இருக்கு. அது ரெண்டுல எது மையமா இருக்குன்னா கூட்டல் குறி இருக்கு. அதனால கூட்டல் குறியை போட்டுட்டு அதுக்கு இடதுபுறம் பெருக்கல் குறி, அப்ப வலதுகை பக்கம் ஒரு 3 எழுதியிருக்காங்க, இந்த 8 இன்ட்டு 2 எழுதியிருக்காங்க. அப்ப ஒரு படம் கொடுத்துட்டு அதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்கலாம். இல்ல மரபுரு வரைபடம் கொடுத்துட்டு அதை எண்கோவையா எழுதுறதுக்கான கேள்விகள் கேட்பான். இதை ஒரு தடவை உற்று பார்த்தாலே நமக்கு என்ன பண்ணலாம், சுலபமாக மதிப்பெண் பெற்றுவிட முடியும். ஏன்னா எந்த கணக்கு நான் பார்க்காம கீழே இருந்து தானப்பா போகணும். புரியல, இது கீழே இருந்து தானே நம்ம சால்வ் பண்ணணும். ஆமா ஆமா ஆமா, கீழே நம்ம எண்கோவையா எழுதணும்னா அப்படியே கீழே இருந்து எழுதிட்டு போனோம்னா நமக்கு எண்கோவை கிடைச்சிடும். இடதுகை பக்கம் எழுத எழுதுறது, வலதுகை பக்கம் எழுதுறது. விடையை அவங்க கேட்க போறது இல்லை, இதனுடைய பட அமைப்பு என்ன, இல்ல பட அமைப்பை கொடுத்துட்டு அதனுடைய எண்கோவை என்ன. முதல் தலைப்புல படம் எண்கோவை கொடுத்துட்டு மரபுரு வரைபடம் வரைஞ்சு கட்டியிருக்காங்க. அதோட அடுத்த பகுதியில மரபுரு வரைபடம் கொடுத்துட்டு எண்கோவையா மாற்றுறது கொடுத்துருக்காங்க. இப்ப இதை பாத்தீங்கன்னா தட்டு உங்களுக்கு புரியும். இங்க ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க, 8 கூட்டல் 2 பெருக்கல் 10 கழித்தல் 5. இந்த கணக்குக்கு எடுத்துக்காட்டு கணக்கு பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த எடுத்துக்காட்டு 12 பாருங்க, மரபுரு வரைபடத்தை எண்கோவையாக மாற்றுக. அப்ப கீழே இருந்து எழுதுறேன், 8 பெருக்கல் 2 அதுக்கு ஒரு பிராக்கெட், கூட்டல் குறி நடுவில் இருக்கு, 10 வலதுகை பக்கம் இருக்கு. மரபுரு வரைபடத்தை வர 10 பெருக்கல் 6 அதுக்கு ஒரு பிராக்கெட், நடுவில் கூட்டல் குறி, 6 வகுத்தல் 2 அது ஒரு தனி பிராக்கெட். அப்ப இந்த மரபுரு வரைபடம் கொடுத்துட்டு எண்கோவை கேட்டா இந்த படத்தையோட ஒப்பிட்டே நம்ம சுலபமா எழுத முடியும். அப்படி நம்ம இந்த மரபுரு வரைபடங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்படாம போயிட்டா என்னமோ கேட்டிருந்தாங்க, ஒரு படம் போட்டிருந்தாங்க, ஆனால் என்ன தெரியலையே, எண்கோவை எப்படி சரியாக புரியலையே கூட வாய்ப்பு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த மரபுரு வரைபடம்னா என்ன, அதோட எண்கோவை என்ன, இதுதான் 6ஆவதுல கொடுத்தாருடைய கணிதம் கணக்கு, வேற ஒன்றும் இல்லை. அதோட அந்த பாடமே நிறைவு பெறுது. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான பாடம், ரைட். எண்களில் தொடர் வளர் செயல்முறை. ஒரு எண் தொடர் அமைப்பு கொடுத்துட்டு அது எப்படி விரிவடையுது, அதனுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த அமைப்பை பார்த்தோம்னா 1 3 5 7 என்பது ஒற்றை எண் தொகுப்புன்னு தெரியும். 50 48 46 2 2 குறைச்சிருக்காங்க. 2 4 6 8 2ஆல 2 மடங்குகளை எழுதியிருக்காங்க. 1 4 9 16 வர்க்க எண் தொடராக எழுதியிருக்காங்க. 2 6 12 20 30 1 2 பெருக்கியிருக்காங்க, 2 3 பெருக்கியிருக்காங்க, 3 4 பெருக்கியிருக்காங்க, 4 5 பெருக்கியிருக்காங்க. அப்ப அடுத்து 5 6 பெருக்கிருக்காரு, 6 7 பெருக்கி இப்படி தொடர்ச்சியான நம்பரை எழுதியிருக்காங்க. இது 2 4 8 16 ஒவ்வொரு நம்பரையும் அடுத்த நம்பரை 2ஆல பெருக்கியிருக்காங்க. ரைட். 1 10 100 10 ஒவ்வொரு உறுப்பையும் அடுத்த உறுப்பை 10ஆல பெருக்கி விட எழுதியிருக்காங்க. ரைட். அதுக்கு அடுத்தது 1 1 2 3 5 8 13 21 34 ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அமைப்பை நல்லா ஞாபகம் வச்சு, பிபனோசி தொடர். சென்ற வகுப்புல சென்ற தேர்வுலையும் கேட்டாங்க, ஒவ்வொரு தேர்வுலையும் கேட்பாங்க.
பிபனோசி எண் தொடர். அப்ப நம்மளுக்கு கேள்வி பிபனோசி தொடருடைய 10வது எண் என்ன அப்படின்னு கேள்வி கேட்பார். பிபனோசி எண்ணுடைய 9வது உறுப்பு என்னன்னு கேள்வி கேட்பார். அப்ப இந்த பிபனோசி தொடரை நல்லா படிச்சு வச்சுக்கிறோம். முதல் நம்பர் 1, 2வது நம்பர் 1, 3வது நம்பர் 1 கூட்டி 2ன்னு போட்டிருக்கேன். 4வது நம்பர் 1 2 கூட்டி 3ன்னு போட்டிருக்கேன். 5வது நம்பர் முதல் 2 நம்பரை கூட்டி அதுக்கு அடுத்ததா போடுது. முதல் 2 நம்பரை கூட்டி அதுக்கு அடுத்ததா போடுது. 3 5 கூட்டினா 8, 5 8 கூட்டினா 13, 8 13 கூட்டினா 21, 13 21 கூட்டினா 34. இது போல இதுதான் பிபனோசி தொடர். அதில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் பிபனோசி எண்கள்னு பேரு. இதை நல்லா நாம வச்சுக்கிறேன். அதே போல லூகாஸ் அப்படிங்கிறவர் ஒரு எண் தொடர் கண்டுபிடிச்சாரு. அதுல ஒரு 1 மட்டும்தான் இருக்கு. ஒரு 1 1 3 என தொடங்கும். பிபனோசி என்னன்னா 1 1 என தொடங்கும். லூகாஸ் தொடருங்கிறது 1 3 4 7 11 18 29 என தொடங்கும் எண் தொடர் லூகாஸ் எண் தொடர். அப்ப பிபனோசி சொன்னா 1 1 2ன்னு ஆரம்பிக்கும். லூகாஸ் சொன்னா 1 3, அப்ப அடுத்த நம்பர் 4, அடுத்த நம்பர் 7, அடுத்த நம்பர் 11, அடுத்த நம்பர் 18, அடுத்த நம்பர் 29. ஏன்னா ஒவ்வொரு கணக்குலையும் பிபனோசி தொடர் தான் கேட்கறாங்க. டிஃபரெண்டா வேணாம் லூகாஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். லூகாஸ் தொடருடைய 6வது உறுப்பு என்ன, இல்ல 8வது உறுப்பு என்ன அப்படின்னு நம்மள கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இதுதான் சட்ட முறை. விடை எழுதுவதற்கான குழப்பத்தை சில பேருக்கு ரெண்டு மாதிரி விட வருது, எப்படி எழுதலாம். பிபனோசி எண் தொடர் 1 1 என தொடங்குவதற்கு பதிலாக 0 1 எனவும் தொடங்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அவங்களா பிபனோசி தொடர 0 1ன்னு ஆரம்பிச்சு 0 1 அப்புறம் 1 2 அப்புறம் இப்போ 3 5 8ன்னு ஆரம்பிக்கும். ஒரு 0 முன்னாடி போட்டுட்டோம்னா அதனுடைய விட ஒரு உறுப்போட எண்ணிக்கை குறையும். அப்ப பிபனோசி எண் தொடர் நம்ம எப்பயும் எழுதுற மாதிரி 1 1 2 3 5 8 11 அப்படின்னு எழுதிட்டு அவங்க கேட்கக்கூடிய விட அதுல இல்லைன்னா கணக்கு தவறுன்னு நினைக்காதீங்க. உடனே அடுத்த அதே மாடல்ல பிபனோசி தொடர் 0 1 1 2 3 5 8 இதை எழுதி பார்த்தா கண்டிப்பாக அந்த விடை நமக்கு அதுல இடம்பெறும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். கீழே உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்கு. தங்க விகிதம், அதை நாம வச்சுக்கிறேன். தங்க விகிதம் 1.618, அதை குறிப்பில் எழுதிக்கிறேன். தங்க விகிதம் 1.618. இது யாருன்னா பிபனோசி எண் தொடர்ல அடுத்தடுத்த எண்களுடைய விகிதம் 3 2 5 3 8 5 வகுத்தா எல்லாம் 1.6 பக்கத்திலேயே இருக்கு. அதனால தங்க விகிதத்துக்கு 1.618 பேரு. அதே போல மோனலிசா உருவமானது பிபனோசி சுருள் அமைப்பில் உள்ளதுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்ப பிபனோசி சுருள் அமைப்பில் உள்ள ஓவியத்தின் பெயர் எதுனா நமக்கு ஏற்கனவே மோனலிசா ஓவியம்ங்கிறத நாம வச்சுக்கிறோம். அது யூக்ளிடின் விளையாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது தொடர்பா 2 எண் கொடுத்துட்டு அதோட மீப்பேக்கா யூக்ளிட் முறையில் கண்டுபிடிச்சாலும் எப்படி கண்டுபிடிச்சாலும் விட தான் கீழே இருக்கணும். அதனால இது எண்களை கொடுத்து இதனுடைய மீப்பேக்கா என்ன அப்படின்னு கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிக்க தெரியும், சாதாரண முறையில கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க யூக்ளிடின் வழிமுறைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா எழுதியிருக்காங்க. A = P × Q + R. நமக்கு ஏற்கனவே தெரியும், வகுபடு எண் வேணும்னா வகுக்கும் எண் × ஈவு + மீதி. அதான் P × Q + R எழுதியிருக்காரு. ஈவுங்கிறது Q கொஷன், மீங்கிறது R ரிமைண்டர். அதனால P × Q + R எழுதியிருக்காங்க. இது யூக்ளிடின் வழிமுறை நாம வச்சுக்கிறேன். யூக்ளிடின் வழிமுறை என்பது எதுனோட கேட்கலாம். A = PQ + R அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்ததா பொருள்களை வரிசைப்படுத்த தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம சுலபமாக மதிப்பெண் பெறக்கூடியதுதான். இதில் பகு எண் எது, பகா எண் எது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒற்றை எண்கள் தெரியும், இரட்டை எண்கள் தெரியும், 6 மடங்குகள் தெரியும், 4 மடங்குகள் தெரியும். இது மாதிரி கேள்விகள்லாம் இதிலிருந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதோட இந்த 6ஆம் அப்படி நம்ம பார்த்தது யூக்ளிட்டின் விளையாட்டு, அடுத்தது பிபனோசி எண்கள் தான். அது அடுத்தது ஒரு உற்று நோக்கி நிறைய செய்யணும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதோட நம்மளை கேட்கலாம் சுலபமா. இதுக்கு எப்படி விடை எழுதுவது அப்படின்னோட நம்ம பெருக்கி பார்த்தே விடை எழுதிடுவோம். ஆனால் பெருக்காம எப்படி நம்ம விரைவாக இதுக்கு விடை எழுதுவது. 1 1 பெருக்கி 1ன்னு போட்டிருக்காங்க. 11 11 பெருக்கி 121 போட்டாங்க. 112 112 பெருக்கி 2329 எழுதிட்டாங்க. அப்ப 1111 1111 பெருக்கணும். அதற்கான விடை எப்படி வரும்? 4 இலக்கங்கள் இருக்கு.
1 2 3 4 3 2 1. அப்ப இதுக்கு என்ன விட வரும்? 5 இலக்குகள் இருக்கு. 1 2 3 4 5 4 3 2 1. அப்ப இந்த மாதிரி கணக்குகள் கொடுத்தோட நம்மளோட கேள்வி வர வாய்ப்புகள் மிகவும் குறைதான். 3 6 கூட்டி 9 போட்டிருக்காரு. அப்ப 6 9 கூட்டி இங்க 15 போடணும். 9 12 கூட்டி 21 கூட்டாங்க. 12 15 கூட்டி 27 போடணும். இது மாதிரி வினாக்கள் நம்ம சற்று எளிமையாக தான் இருக்கு. அதனால இந்த மாதிரி கணக்குகள் மிகவும் சுலபமா நமக்கு மதிப்பெண் பெறக்கூடியது. இதிலிருந்து வினாக்கள் வருவதற்கு இதிலிருந்து வினாக்கள் கேட்பது கடினம் தான். கேட்பதற்கான வாய்ப்பு இல்லை. நிறைய கேள்விகள் நம்மள்ட்ட இருக்கு. அதனால அடுத்த 3 எண்களை எழுதி சொல்லியிருக்காங்க. 50 51. இது என்ன எண்ணில் உள்ள எண்ணியல்லையே நம்மளுக்கு கேட்பாங்க. இந்த கேள்வியை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தடுத்த எண்கள் என்ன வரும், இது எப்படி நம்ம விடை எழுதுறது, என்ன கொடுத்துருக்காங்க, அதில் ஒவ்வொரு எண்ணினுடைய தொடர்பு மட்டும் பார்க்குறேன். 50க்கும் 51க்கும் என்ன தொடர்பு, 51க்கும் 53க்கு என்ன தொடர்பு, 53க்கும் 56க்கு என்ன தொடர்பு, 56க்கும் 60க்கு என்ன தொடர்பு. 50ஓட 1 கூட்டியிருக்காரு, கூட்டல் 1, இங்கே கூட்டல் 2, அப்போ அடுத்தது 3, அடுத்தது 4 கூட்டியிருக்காங்க. இப்போ அடுத்தது 5 கூட்டினா அடுத்த நம்பர் 65, அடுத்து 6 கூட்டணும், அப்போ 71, அடுத்து 7 கூட்டணும் 78. அப்போ அடுத்த 3 எண்களை கேட்பாங்க. இதற்கு அடுத்து வரும் எண் என்னன்னு கேட்பாரு. அப்போ இது போல அதோட தொடர்புகளை மட்டும் நீங்கள் நினைவு வச்சிருந்தா போதும். அப்போ ஒவ்வொரு கணக்குலையும் நம்ம கணக்கை உற்று நோக்கினாலே இதில் உள்ள வினாக்களுக்கு விடை எழுதுவது நமக்கு சுலபமாக இருக்கும். ஃபிபனாசி தொடரின் 8வது 6வது 5வது உறுப்பினுடைய வேறுபாடு என்ன? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா ஃபிபனாசி தொடர் எழுதணும். லூகாஸ் தொடரினுடைய 11வது உறுப்பு என்ன? இப்ப லூகாஸ் தொடர் எழுதணும். நம்ம தெரிஞ்சாதான் கதை ஆகும். லூகாஸ் தொடரை 1 3 4 7 கொடுத்துட்டாங்க. தொடர்ச்சியா அடுத்து 11 18 இப்படியே 11வது உறுப்பு வரை நம்ம எழுதிட்டு போகணும். அடுத்தது 26 54 மீபேக்கா 2, 54 28 மீபேக்கா என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அதுக்கும் நம்ம 2ஐயும் கழிச்சோம்னா அதே 2 நமக்கு விடையா வரும். இப்ப இங்க ஒரு கணக்கு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்க. இது நம்ம ஏற்கனவே 6ஆம் வகுப்புல படித்த அனைத்து கணக்குகளையும் நம்ம டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு 9 வினாக்கள் கேட்டிருக்காங்க. இந்த 9 வினாக்களுக்கும் நான் கணக்கை படித்தவனே என்னால விட கண்டுபிடிக்க முடியுது, எனக்கு விட தெரியுது அப்படின்னாலே நம்ம கணக்கு சரியா படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபிபனாசி தொடரின் 6வது எண், ஃபிபனாசி தொடருடைய 6வது எண் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஃபிபனாசி தொடரை எழுதணும். ஃபிபனாசி தொடர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபிபனாசி தொடர் நம்பர் என்ன? முதல் நம்பர் 1, அடுத்த நம்பர் 1, அடுத்த நம்பர் 2, 1 2 கூட்டின 3, 2 3 கூட்டின 5, 5 3 கூட்டின 8. 6வது உறுப்பு கேட்டிருக்காங்க. அப்ப ஏ அப்படிங்கிறதுக்கான விட 8. பி இது சுலபமான கணக்கு, 2ன் முன்னி, அது விட 1. 2,3 மீசிமா கண்டுபிடிச்சா 2 3 6. மீபேக்கான்னு கேட்டா 1, மீசிமான்னு கேட்டா 6. 6 20 மீபேக்கா, 6க்கு 20க்கு மீபேக்கா கண்டுபிடிக்க போறேன். மீபேக்கா கண்டுபிடிக்கணும்னா வகுத்து பார்க்கணும். 2ஆல வகுத்தேன், 2 6 2 இப்போ 6 20 வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண், மிகப்பெரிய பொது காரணி 2 மட்டும். 1/5 தலைகீழ் 5/1, அதனால 5 கொடுக்குறேன். -7ன் எதிரெண், எதிரெண்ணா குறி மாற்றணும், +7 7 கொடுக்குறேன். முதல் பகியன், இந்த கேள்வி அருமையான கேள்வி. முதல் பகியன், பகியன் பகாயன் பற்றி தெரியலன்னா முதல் பகியன் நம்ம 1ன்னு எழுதிட்டு வந்தோம், இல்லைன்னா 0ன்னு எழுதிட்டோம். பகியன்னா முழு எண்ணு நினச்சிக்க கூடாது. பகு எண்ணா பகுக்கக்கூடிய எண். முதல் பகு எண் 4. ஏன்னா 1 என்பது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. 2 பகாயன், 3 பகாயன், 4 என்பது பகு எண். 3 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரத்தின் பரப்பளவு. பரப்பளவு வேணும்னா பக்கம் இன்ட்டு பக்கம், 3 × 3. அப்ப விட 9 விடையாகும்.
அடுத்த கேள்வி, சமபக்க முக்கோணத்தில் உள்ள சமச்சீர் கோடுகள். எந்த முக்கோணம் பார்க்குறேன்? சமபக்க முக்கோணம்னா கண்டிப்பா 3 சமச்சீர் கோடு போடலாம். ரைட், அவ்வளவுதான். அப்ப இதுல விபடவசியின் தொடர் எழுதியிருக்கோம், தலைகீழ் எழுதியிருக்கோம், எதிரெண் எழுதியிருக்கோம், முதல் பகு எண்ணு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கேன். முதல் பகா எண்ணு சொன்னா 2, முதல் பகு எண் சொன்னா 4. இதை நல்லா நிலையில் வச்சுக்கிறோம். அப்ப இது தொடர்பா இந்த தகவல் செயலாக்கத்துல நமக்கு 6ஆம் வகுப்புல இந்த விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ரைட், அடுத்து 7ஆம் வகுப்புல தகவல் செயலாக்க ஒரே ஒரு கணக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் பார்ப்போம். இந்த தொடரை நிறைவு செய்க. இந்த படம் போடுற கணக்கு தொடர்பான கணக்கு ஒவ்வொரு பயிற்சியிலையும் நம்ம கேட்குறாங்க. அடுத்த படம் இதுல என்ன வரும்? அமைப்பு அப்படிங்கிற முறையில இதில் நாற்சதுர இணைன்னு ஒன்று கொடுத்துருக்காரு. 4 சதுரங்கள் ஒன்றோடொன்று இணைந்து உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு நாற்சதுர இணை. இப்ப நாற்சதுர இணைன்னா அதுல 4 சதுரங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நாம வச்சுக்கிறேன். இந்த கொடுத்துருக்காங்க 4. இந்த படத்தை பாருங்க. நாற்சதுர இணை படத்துல கொடுத்துற மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த மஞ்சள் கலர் மட்டும் எப்படி சுற்றினாலும் அதன் வடிவம் மாறாமல் இருப்பதற்கு அதனுடைய சமச்சீர் தன்மை காரணம். அப்ப இந்த உருவங்களை நல்லா பார்த்துக்கிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்துல கொடுத்துருக்காங்க. இது நாற்சதுர இணைன்னு பேர். அதோட ஒரே ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா பாருங்க. ட்ரை என்ற வார்த்தை 3 என பொருள்படும். 3 சதுரங்களை இணைப்பதே உச்சதுர இணை எனப்படும். டெட்ரா என்பது 4 என பொருள்படும். 4 சதுரம் இணைப்பதே நாற்சதுர இணை. ட்ரைனா தெரியும் 3, டெட்ரானா 4, நாற்சதுர இணை. அதற்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க, நாம வச்சுக்கோ. அதுக்கு ஒரு கேள்வி வரும். ஒரு நாற்சதுர இணை என்பது டேஸ் சதுரங்கள் இணைந்த வடிவம். கேள்வியிலே விட இருக்கு 4 சதுரம். சமச்சீர் தன்மை கொண்ட நாற்சதுர இணையை வரைகின்னா நம்ம பார்த்தா இந்த மஞ்சள் கலர் 4 சதுரங்கள் வரைந்த அது மட்டும்தான் சமச்சீர் கொண்டதாக இருக்கும். இங்க ஒரு இனங்களை சுழற்சி கொடுத்துருக்காரு. 90 டிகிரிக்கு இது போல இருக்கு, 180 டிகிரிக்கு தலைங்கில வந்திருக்கு. அப்ப 270 அப்படிங்கிற போது அந்த சுழற்சி எப்படி இருக்கும்? இப்ப இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, 270 டிகிரி எப்படி இருக்க போகுது? அது போல ஒவ்வொன்றுக்கும் இது 90 டிகிரி நேராக வந்துட்டு 170 டிகிரினா இந்த பக்கம் கிராஸ் பண்ணியிருக்கோம். ரைட், அது போல ஒவ்வொன்றுக்கும் அந்த சுழற்சி எந்த வடிவத்தில் வரும் அப்படின்னோட நம்மளை கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம படத்தை பார்த்து அந்த படத்தை சுழற்சி பார்த்தாலே நமக்கு தெரியும். சுழற்சி என்பது அப்படியே சுற்றி பார்க்கக்கூடிய உருவம் தான். அதை பார்த்தாலே நமக்கு தெரியும். அப்ப சுழற்சி தொடர்பான கணக்குகள் நம்ம ஏற்கனவே வடிவெல்லாம் எடுத்துட்டோம். சுழற்சி, கால் சுழற்சி, அரை சுழற்சி, 1/6 சுழற்சி, அது பாதை வரைபடம்னு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ஒரு படம் கொடுத்துட்டு கேள்வி வைப்பாங்க. அந்த படத்திலிருந்தே நம்ம விடைகளை ஈஸியா சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். ரைட், அந்த பயிற்சி கணக்கை பார்த்தா நமக்கு சற்று புரியும். இங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க. மண்டபம், புள்ளிவாசல் தீவு, குருசடை தீவு, விவேகானந்தர் நினைவு இல்லம். ரைட், அப்ப இதனுடைய மிக குறைந்த தொலைவின் வழித்தடத்தை காண்க. மண்டபத்திலிருந்து விவேகானந்தர் நிலையத்துக்கு செல்லக்கூடிய மிக குறைந்த தொலைவு நமக்கு சுலபமா தெரியும். எது மிக குறைந்த தூரத்துல போறோமோ அதுதான் விட. நம்ம மண்டபத்திலேருந்து புள்ளிவாசல் தீவு போய் குருசடை தீவு போய் விவேகானந்தர்ல போனா 6, 2, 8, 9.5 கிலோமீட்டர் போகும். மண்டபத்திலேருந்து நேராக குருசடை தீவு அங்கேருந்து விவேகானந்தர்ல போனோம்னா 8.5 கிலோமீட்டர்ல போயிடலாம். அதனோட வழித்தடம் மண்டபம் டு குருசடை தீவு டு விவேகானந்தர் இல்லம் அப்படிங்கிற விடைய நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். அதோட 6ஆம் வகுப்புல உள்ள தகவல் செயல் தொடர்பான கணக்கு முடிஞ்சிருது. அடுத்தது 7ஆம் வகுப்புல பாஸ்கல் முக்கோணம், அதிலிருந்து வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட், இதுல இருந்து ஒரு கேள்வி நம்மள கேட்கும். இந்த பாருங்க, கொடுக்கப்பட்ட வடிவமைப்பை தொடர்புடைய எண்ணமைப்பை
மற்றும் பொதுமைப்படுத்துதலையும் பொறுத்துக அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தொடர் வரிசை 5, 9, 13, 17. அதனுடைய பொது அமைப்பை நல்லா பார்த்துங்க. 4n+1. இதில் நம்ம பார்க்க வேண்டியது, இது மாதிரி படம் கொடுத்து வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. அதுக்கு பதிலாக அவர் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இந்த நம்பரை மட்டும் கொடுத்துட்டு இந்த எண்ணை மட்டும் கணக்கு கொடுத்துப்பாரு. 5, 9, 13, 17 அண்ட் so on. இதனுடைய பொது அமைப்பு விதி அல்லது பொது அமைப்பு என்ன? 5 இங்க 9 ஆயிட்டு, 9 14 13 ஆயிட்டு, இது 17 ஆயிட்டு. இதுக்கான பொது விதி என்ன எழுதியிருக்கோம்? y = 4n+1. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப 5ன்னு கொடுத்துருக்கு. 4 1ஆல பெருக்கி 1 கூட்டியிருக்காரு. 4 2ஆல பெருக்கி 1 கூட்டியிருக்காரு. 3 4ஆல பெருக்கி 1 கூட்டியிருக்காங்க. 4 4ஆல பெருக்கி 1 கூட்டியிருக்காங்க. இதனால் n என்பது முதல் உறுப்பு, இது 2வது உறுப்பு, இது 3வது உறுப்பு, இது 4வது உறுப்பு. n இருக்கிற இடத்துல 1ன்னு போட்டா 4 பெருக்கல் 1 கூட்டல் 1, 4 1ஆல பெருக்கல் 4, 4 1 5ங்கிற ஒரு நம்பர் கிடைச்சிது. n இருக்கிறது 2ன்னு போட்டா 4 2 2 கூட்டல் 1, 4 2 8 1 9 கிடைக்குது. n இருக்கிறது 3 போட்டா 4 × 3 கூட்டல் 1, 3 12 1 13 கிடைக்குது. n இருக்கிறது 4 போட்டா 4 × 4 கூட்டல் 1, 16 1 17 கிடைக்குது. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த விதி தான். இதை தான் அவர் கேட்கிறார். போன முறை அதான் கேட்டிருந்தேன். இது மாதிரி ஒரு எண் தொடரை கொடுத்துட்டு அதனுடைய அமைப்பு என்ன, அதுக்கு எப்படி விட வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது எக்ஸோ ஒய்யோ ஏதோ நம்பர் வச்சிருப்பாரு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 4n+1 அப்படிங்கிற விட அங்க இருக்கும். இல்லைன்னா x+1 ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாரு. 3n+1 இல்லை 3n+2. அப்போ 1ன்னு போட்டோம்னா விட சரியா வந்துடும். 3n+2ல போட்ட 1 போட்டா 5ங்கிற விட வரும். அதே 3n+2ல 2ன்னு போட்டா நம்ம எதிர்பார்க்கிற 9 வரல, அப்ப வேற விட வருது, 8ன்னு வருது. அப்ப நம்ம நினைச்ச விதி தவறு. அப்ப ஒவ்வொரு விதியிலையும் அந்த எண்ணுங்கிற இடத்துலையோ இல்லை அவர் எக்ஸ்ன்னு கொடுத்தா எக்ஸுங்கிற இடத்துலையோ 1ன்னு போட்டா முதல் விட வரணும், 2ன்னு போட்டா 2வது விட வரணும், 3ன்னு போட்டா 3வது விட வரணும், 4ன்னு போட்டா 4வது விட வரணும். அப்படி டெஸ்ட் பண்ணி தான் நம்மளாம் கண்டுபிடிக்கல. நேரடியான விதி கண்டுபிடிக்க போறோம்னா சற்று நமக்கு சிரமமா இருக்கும். இப்போ நம்மகிட்ட 4 விட இருக்கு. அந்த முதல் விடையில 1ன்னு நம்பருக்கு இடத்துல 1ன்னு போட்டா நம்ம எண் அமைப்புல உள்ள முதல் நம்பர் வந்துட்டா அப்ப அது சரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப 2ஐயும் போட்டேன், 2வது நம்பர் சரியா வந்துட்டு, 3 போட்டேன், 3வது நம்பர் சரியா வந்துட்டு, 4 போட்டேன், 4வது நம்பர் சரியா வந்துட்டுனா நம்ம எதிர எண் அமைப்பு நம்ம தேர்ந்தெடுத்த விட சரி அப்படிங்கிறத அமைச்சிருக்கோம். ரைட். அப்ப அதே போல அடுத்த கணக்கு பாருங்க. தொடர் வரிசை 3 4 5 6 x+2ன்னு கொடுத்துட்டாரு. இப்போ எக்ஸ் இருக்கிறதுல 1 போட்டா 1 2 3 வருது, 2 போட்டா 2 2 4 வருது, 3 போட்டா 3 2 5 வருது, 4 போட்டா 4 2 6 வருது. சரியா வருது. அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை எண்ணப்பில் உள்ள தொடர் 1 4 9 16 பார்த்தா இது வர்க்க எண் தெரியுது. அப்ப இதோட என்ன அமைப்பு என்ன? n². இப்போ என்ன இருக்கிறது 1 போட்டு பாருங்க. 1 போட்டா 1 வரும், 2 போட்டா 2² 4, 3 போட்டா 3² 9, 4 போட்டா 4² 16. ஏன்னா விட நம்மகிட்ட கீழே 4 விட இருக்கு. அதனால இது நான் மண்டையை குழப்பிட்டு 1 4 9 16ங்கிறது எந்த எண்ண அமைப்புன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு நான் மண்டையை குழப்ப வேண்டியதில்லை. விடை இருக்கு, விடையில கொண்டு போய் 1 போடுங்க, 2 போடுங்க, 3 போடுங்க, 4 போடுங்க. இது நம்ம சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். 2 4 6 8 2 மடங்கு நமக்கு தெரியும் 2n. அடுத்து 4 16 36 64 4n². இது என்னால நேரடியா விடை கண்டுபிடிக்க சிரமமா இருக்கும். அதனால விடையில கொண்டு போய் 4 16 36 64 சொன்னா எந்த இடத்துல அந்த 4 விடையில எந்த இடத்துல நான் 1ன்னு ஒரு விடையில கொண்டு போய் போடும் போது விட 4 வருதோ அது விடையா இருக்கும். ஒரே டெஸ்ட்ல முடிவு பண்ணக்கூடாது. 2வது நம்பரையும் போட்டு பார்க்கணும், 3ம் போட்டு பார்க்கணும், 4ம் போட்டு பார்க்கணும்.
நாலுமே சரியா வந்தாதான் நம்ம விட சரியா எழுதணும். நான் விடையே போட்டு பார்த்தேன், அவர் 4n கொடுப்பாரு. நான் என்ன இருக்கிறத ஒன்று பார்த்தா 4n 4 தான் வரும். அப்போ விட ரைட்டுன்னு டிக்கெட் வந்துட்டு ஐயா நீங்கள் தான் ஏன் சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாது. அப்போ என் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. 1 போட்டால் 4 வருது, 2 போட்டால் 2 ஸ்கொயர் 4, ரெண்டாங்க சரியா வருது. 3 போட்டேன், 3 ஸ்கொயர் 9, 9 நாங்க 36, 4 ஸ்கொயர் 16, 16 நாங்க 24. அதே எண்ணு இருக்கிறத எண்ணுன்னு இருந்தா விட சரியா வரும், ரெண்டாவது விட சரியா வரல. 4 2 8 வருது, 4 3 12 வருது, ரெண்டாங்க 16 வருது. அப்படிங்கிறத நாம வச்சுக்கோம். இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு அட்டவணை கொடுத்துட்டு இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஒய்ங்கிறது யாரு? ஒய்ங்கிறது எக்ஸ 4ஆல பெருக்கியிருக்காரு. அதனால ஒய் ஈக்குவல் டு 4x. ரைட். அப்ப எக்ஸ் இருக்க இடத்துல இந்த நம்பரை போட்டா 1 போட்டா 4 வரணும், 2 போட்டா 8 வரணும், 3 போட்டா 12 வரணும், 4 போட்டா 16 வரணும். அப்படின்னா யாரு? முதல் விடை. அதே போல எக்ஸுக்கு ஒய்க்கு உள்ள தொடர்பு என்ன? எக்ஸ் இருக்கிறதுல -2 போட்டா விட 6 வரணும், எக்ஸ் இருக்கிறதுல -1 போட்டா விட 3 வரணும், எக்ஸ் இருக்கிறது 0 போட்டா ஒய் இருக்கிற 0 வரணும், எக்ஸ் இருக்கிறதுல 1 போட்டா -3 வரணும், எக்ஸ் இருக்கிறதுல 2 போட்டா -6 வரணும். அப்ப யாரு? ஒய் ஈக்குவல் டு -3x. இப்படித்தான் நம்ம விட கண்டுபிடிக்கணும். அடுத்தது முக்கியமா உள்ள பாஸ்கல் முக்கோணம். இந்த முக்கோணத்தை மட்டும் நல்லா பாருங்க. அந்த பாஸ்கல் முக்கோணத்தோட அமைப்பை நிறைவு செஞ்சுட்டா அதிலிருந்து வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பாஸ்கல் முக்கோணமே கொடுக்காம ஒரு பாஸ்கல் முக்கோணத்துடைய 3வது வரிசையில என்ன நம்பர் இருக்கும், 4வது வரிசையில என்ன நம்பர் இருக்கும், 5வது வரிசையில என்ன நம்பர் இருக்கும்னு கேட்பாரு. கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, கேட்டிருக்காங்க பயிற்சியிலே. இப்ப இது மாதிரி கணக்குகள் கொடுத்துருந்தா நம்ம செய்ய வேண்டிய வேலை, இந்த அட்டவணையை பாஸ்கல் முக்கோணத்தை நாம வச்சுங்க. பாஸ்கல் முக்கோணம்ல 1 2 3 4 எண் தொடர் எழுதுற மாதிரி அமைப்பு முறையில தமிழ் எழுதியிருப்போம். எண் படிக்கட்டு, வார்த்தை படிக்கட்டு, ஒரு எழுத்து சொல்லு, 2 எழுத்து வார்த்தை, 3 எழுத்து வார்த்தை, 4 எழுத்து வார்த்தை எழுதியிருப்போம். அதுபோல இங்கே மேல 1ல ஆரம்பிச்சு 1ல முடிகிற மாதிரி தான் பாஸ்கல் முக்கோணத்தை கொடுத்துருவோம். முதல் நம்பர் 1, அடுத்த நம்பர் 11, அடுத்த நம்பர் 121, அடுத்த நம்பர் 1331, அடுத்த நம்பரை கண்டுபிடிக்க போறோம். அப்ப பாஸ்கல் முக்கோணத்துல மேல உள்ள 2 நம்பரையும் கூட்டி கீழே போட்டுருக்காரு. மேல உள்ள 2 நம்பரையும் கூட்டி கீழே போட்டிருக்காரு. இந்த இடத்துல 1 வரும், கடைசியில் 1 இருக்கு. 1 3 கூட்ட 4, 3 3 கூட்ட 6, 3 1 கூட்ட 4. அப்ப இதுல 1 இருக்கு. இந்த 1 4 கூட்டின 5, 4 6 கூட்டின 10, 6 4 கூட்டின 10, 4 1 கூட்டின 5, கடைசி நம்பர் 1. முதல் நம்பர் 1. 1 5 கூட்டி 6 போட்டாங்க. 5 10 15, 10 10 20, 10 5 15, 1 5 6, 1 6 கூட்டின 7, 6 15 21, 15 20 கூட்டின 35, 35 இருக்கு. 15 6 கூட்டின 21, கடைசி நம்பர் 1. இதாங்க பாஸ்கல் முக்கோணம். பாஸ்கல் முக்கோணம்னா கட்டத்தை போட்டுக்கிறேன், கடகடக்கு ஃபுல்லா பண்ணிக்கிறோம். அது எத்தனாவது வரிசை கேட்கிறாரோ அதுக்கு தகுந்தாப்புல விடை எழுதிக்கிறேன். இப்போ பாஸ்கல் முக்கோணத்தை மட்டும் நல்லா பார்த்துக்கிறோம். அடுத்ததா பாஸ்கல் முக்கோணத்துல சாய் வரிசையில் நகர்வதன் மூலம் ஏற்படும் தொடரை கவனித்து விடுபட்டதை நிரப்புக. 1 உங்களுக்கு தரப்பட்டது. கீழே அவரு பாஸ்கல் முக்கோணம் எழுதி காட்டிடுறாரு. நம்ம ஃபுல்லா பண்ணதை கீழே எழுதியிருக்காங்க. அப்போ ஒரு விட எழுதிட்டாரு. 1 2 3 4 5 6 7 எழுதிட்டாரு. அடுத்து 1 3. அப்ப அடுத்தது யாரு? 6 10 15 21. அப்ப அதுக்கு அடுத்தது 4வது வரிசை எழுதணும். 1 4 10 20 35. இப்ப கடைசி 4 நம்பர் 1 5 15 35. அப்ப கிராஸா உள்ளதை பார்த்து எழுதுறேன். அடுத்து பாஸ்கல் முக்கோணத்தை 3வது மற்றும் 4வது சாய் வரிசையில் அடுத்தடுத்த ஒரு எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடித்து விடுபட்டதை நிரப்புகன்னு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. 3ல 1 கழிச்சு 2 எழுதியிருக்காங்க. 6ல 3 போக 3, 10ல 6 கழிச்சா 4, 15ல 10 கழிச்சா 5, 21ல 15 கழிச்சா 6ன்னு போட்டிருக்காங்க. 4வது சாய் வரிசை எழுதியிருக்காங்க. 4 1 கழிச்சு 3 போட்டிருக்காங்க. 10ல 4 கழிச்சு 6 போடணும், 20ல 10 கழிச்சு 10 போடணும்,
35ல 20 கழிச்சு 15 போட்டு கழிச்சு போட்டுருக்காங்க. இந்த தீர்வு கணக்கை இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு பாஸ்கல் முக்கோணத்தினுடைய 5வது வரிசை, 6வது வரிசை, 7வது வரிசை, 8வது வரிசை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, கூட்டி போட்டிருக்காரு. இப்போ பாஸ்கல் முக்கோணம் கொடுத்து இதான் கேள்வி. பாஸ்கல் முக்கோணத்தினுடைய 2வது வரிசையினுடைய கூட்டுத்தொகை எவ்வளவு அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டார். என்ன டக்குன்னு கண்டுபிடிச்சிடும். முதல் வருஷம் 1, 2வது வருஷம் 1 1ன்னு இருக்கும். அப்போ 1 1 2. 3வது வருஷம் 121, அப்போ விட 4. 4வது வருஷம் 1331, அப்போ விட 8. அப்போ அவர் கேட்பாரு 10வது வருஷம் என்னன்னு கேட்பாரு. அப்போ நம்ம நேரத்தை வளர்த்துறதுக்காக கடன்னு படத்தை உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அது மிகச்சரியாக போடணும். 18ல் போடணும். அதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். அப்போ அது கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு. முதல் வரிசையாக இருந்தால் 2 அடுக்கு 1 கழித்தல் 1. முதல் வரிசையாக இருந்தால் 2ல் 0, 2 அடுக்கு 0. 2வது வரிசையாக இருந்தால் 2 அடுக்கு 1. 3வது வரிசையாக இருந்தால் 2 அடுக்கு 2. 4வது வரிசையாக இருந்தால் 2 அடுக்கு 3. இப்போ 8வது வரிசையாக இருந்தால் 2 அடுக்கு 7. 2 7 வாட்டி பிறகு 128 விட போட்டிருக்கேன். இப்போ 10வது வரிசையாக இருந்தால் 2 அடுக்கு 9, 512. இப்போ 11வது வரிசைனா 2 அடுக்கு 10, 1024. இப்போ 10வது வரிசை கேட்டால் நம்ம கணக்கு படம் போட்டு பார்க்குறோன்னா இப்போதைக்கு கதை ஆகாது. அதுக்கு 10 நிமிஷம் வேணும். அப்போ 10வது வரிசை கேட்டாங்களே கஷ்டமாக இருக்குன்னு கூட இதை பயன்படுத்தி அவர் கேட்கலாம். 8வது வரிசையோட கேட்கலாம். 8வது வரிசையை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. 1 7 21 35 35 21 7 1 கூட்டி பார்த்தா 128 வருது. அவர் 7 வருஷம் தான் கொடுத்துருக்கு. நான் 9வது வருஷம் கேட்குறேன்னா 256 வரும். இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பாஸ்கல் முக்கோணத்தில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எத்தனாவது வரிசையை கூட்ட சொல்லிருக்காங்களோ 10வது வரிசைன்னு கேட்டால் 2 அடுக்கு 9 போடணும். 2 9 வாட்டி பெருக்கி போடணும். 2 9 வாட்டி பெருக்குன்னா 512 எனக்கு தெரியும். ஏற்கனவே 8ஆம் வகுப்புல அடுக்கு எண்கள் படிக்கும்போது மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். ரைட். இங்கே பாஸ்கல் முக்கோணத்தின் சாய் வரிசையில் ஒரே வண்ணத்தில் கொடுக்கப்பட்ட கூட்டுத்தொகையை உற்று நோக்குக. கிடைக்கும் எண் தொடர் வரிசை பிபனோசி தொடர் வரிசை என அழைக்கப்படுகிறது. அப்போ பிபனோசி தொடருக்கு இங்கே ஒரே வண்ணத்தில் கொடுக்கப்பட்ட எண்களின் கூட்டுத்தொகையை உற்று நோக்கினா பிபனோசி தொடர் வருதுன்னு கொடுத்துருக்காரு. 1 கொடுத்துருக்காங்க, மறுபடியும் 1 கொடுத்துருக்காங்க, அது 2, அடுத்தது 3, அடுத்தது 5, 8, 13, 24, 21, இப்படியே வரிசையா பிபனோசி தொடர்பாக கணக்கு எழுதியிருக்காங்க. இங்கே பிபனோசி தொடரில் ஒரு அருங்கோண வடிவத்தில் நம்ம எண்களை ஒப்பிட்டு பார்த்தா 1:1 உள்ள எண்களுடைய பெருக்கனா 2 விடையும் சமமா வரும்னு ஒரு பண்பு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை கணக்கில் பார்த்தா தெரியும். இப்போ ஒரு பாஸ்கல் முக்கோணத்தில் ஒரு அருங்கோணத்தை இங்கே கட் பண்ணி எடுத்திருக்காங்க. நீல கலரில் ஒரு 3 நம்பர் இருக்கு, பிங்க் கலரில் 1 விட்டு 1 நம்பர் இருக்கு. 1 விட்ட எண்களின் பெருக்குத்தொகை 1 1 3 பெருக்குனா 3, 3 1 1 பெருக்குனா 3, 2 விடையும் சமமாக இருக்கு. அடுத்த அட்டவணையில் 4 1 15 இருக்கு, இன்னொருல 1 6 10 இருக்கு. அப்போ இதை பெருக்குனாலும் 60, அதை பெருக்குனாலும் 60, 2 விடையும் சமமாக வரும். அது பிபனோசி முக்கோணமாக இருந்தால் அப்படித்தான் வரும். அப்படின்னா அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 15 7 பெருக்குனா 105, 1 5 21 பெருக்குனாங்க 105. ரைட். அப்போ பிபனோசி முக்கோணம் பாஸ்கல் முக்கோணத்தை நிரப்புறதுக்கு பெரிய முக்கோணம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு அமைப்பு கொடுத்துருக்காரு பாருங்க. பாஸ்கல் முக்கோணத்தில் இருந்து பின்வரும் அருங்கோணத்தில் விடுபட்ட எண்ணை நிரப்புக. அப்ப பாஸ்கல் முக்கோணமா இருந்தா கார்னர்ல 1 முடிஞ்சிருந்தா கண்டிப்பா இது 1ன்னு நமக்கு தெரியும். அப்ப பாஸ்கல் முக்கோணம் மேல உள்ள 2ஐயும் கூட்டி கீழே போடுங்க. 14ஐயும் 1ஐயும் கூட்டினா 15, 91ஐயும் 14ஐயும் கூட்டினா 105. அப்ப இது என்ன வரும்? இதையும் கூட்டினா இங்க வரும் 13 1 14. மேல உள்ள 2ஐயும் கூட்டினா கீழே, மேல உள்ள 2ஐயும் கூட்டினா கீழே, மேல உள்ள 2ஐயும் கூட்டினா கீழே. இந்த 1 எது? கார்னர் ஃபுல்லா 1 தான் வரும். பாஸ்கல் முக்கோணம்னாலே அர்த்தம். அது போலதான் 35 35 கூட்டினா 70, 35ஓட 6 கூட்டினா 56, 21 கூட்டினா 56,
15ஓட 20 கூட்டினா 35. அப்ப இந்த அதே மாதிரி இங்க 120 210 கூட்டினா 330, 330 462 கூட்டினா 792. இப்ப 330ஓட யாரை கூட்டினா 495 கிடைக்கும், 165. இது போலதான். இப்ப 153ஓட யாரை கூட்டினா 171 வரும், 18. அப்போ 18ஐயும் 153 171. அப்போ 190 வரணும்னா 171ஓட 19 கூட்டணும். ஒரு அருங்கோண முக்கோணத்துல இது பாஸ்கல் முக்கோணம்னு கொடுத்து ஒரே ஒரு இடத்துல நம்பர் கேள்விக்குறியோ இல்லை 2 இடத்துல நம்பர் கேள்விக்குறியோ கொடுத்துருந்தா இல்லை ஏபின்னு கொடுத்துருவாரு. 2 இடத்துல உங்களை விடை எழுத வைக்கணும்னு கேட்டா பாஸ்கல் முக்கோணத்தில் இந்த இடத்துல ஏன்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல பின்னு போட்டிருக்காருன்னு வச்சுக்கோ. ஏ மற்றும் பியின் மதிப்பு 21,20, 30, 50,70. அவர் எப்படி பண்ணுவார்? நம்ம என்ன பண்ணுவோம், கீழே உள்ள ரெண்டையும் கூட்டி மேலே போடணும்னு சொல்லி, மேலே உள்ள ரெண்டையும் கூட்டி தான் கீழே போடணும். பாஸ்கல் போன போய் மேலேயே தான் ஆரம்பிக்குது. மேலே உள்ள 2 நம்பரை கூட்டி கீழே போடணும். இதை நம்ம நிலையில் வச்சுக்கணும். பாஸ்கல் முக்கோணம் மிக மிக முக்கியம். அதிலிருந்து வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். தாள் 1 எழுதவங்க நல்லா கவனிச்சுக்கிறோம், தாள் 2 எழுதுறவங்களும் கவனிச்சுக்கிறோம். ஆனால் தாள் 1 எழுத மிக மிக முக்கியமான பகுதி இந்த பாஸ்கல் முக்கோண பகுதி. இதை நல்லா நாம வச்சுக்கணும். எக்ஸ் மற்றும் ஒய் மதிப்பின் இடையே உள்ள சரியான தொடர்பை தேர்ந்தெடுக்கணும்னு எழுதியிருக்காங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல -2 போட்டா ஒய்க்கு எப்போ 4 விட வரும். எக்ஸுக்கு -1 போட்டால் 5 வரணும், எக்ஸுக்கு 0 போட்டால் 6 வரும். அந்த விடையை கண்டுபிடிச்சி நான் சுலபமாக உடனே டக்குன்னு விடை கண்டுபிடிக்க நான் 0வை பிரதிக்கிட்டா எதுக்கு விட 6 வருதுன்னு பார்க்குறேன். 0வை பிரதிக்கிட்டா எதுக்கு விட 6 வருது, இதுக்கு தான் விட 6 வருது. அப்போ விட ஆன்சர் இதுதான், டக்குன்னு எழுதிடும், ஈஸியாக சுலபமாக கண்டுபிடிச்சிடும். அப்போ ஒவ்வொரு கணக்குக்கும் விடை எழுதுவதற்கு நம்ம விடைகளிலிருந்தே விடை கண்டுபிடிக்கிறேன். அது எனக்கு சற்று சுலபம், நேரத்தையும் எனக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும். அடுத்து பாஸ்கல் முக்கோணங்களை கண்டறிந்த வட்டமுடன் போட்டிருக்காங்க. அடுத்தது மேற்சிந்தனை கணக்கு கொடுத்துருக்காங்க. ரைட், இந்த பாஸ்கல் முக்கோணத்தை பகுதியாக அமையுமான்னா அந்த நீல கலரில் உள்ள 3 நம்பரை பெருக்கி பார்க்கணும். அடுத்து 1 விட்டு 1 குறிக்கோட 2 விடையும் சமமாக வந்தால் பாஸ்கல் முக்கோணத்தின் பகுதின்னு கண்டுபிடிச்சிடலாம். ரைட், இதோட 7ஆம் வகுப்பில் உள்ள தகவல் செயலாக்கம் 2வது பருவம் முடியுது. அடுத்து 3வது பருவம், அதில் ரொம்ப வினாக்களே இல்லை, அதனால் அதை மட்டும் சற்று விரைவாக சொல்லிடுறேன். இது அட்டவணை தயாரிப்பது தொடர்பான கணக்குகள் தான். இதுலேருந்து வினாக்கள் கேட்பதற்கு மிகவும் இந்த ஒரே ஒரு பகுதியில் மட்டும் தான் வினாக்கள். இந்த அட்டவணையை மட்டும் பாருங்க. அந்த அம்புக்குறி வடிவம் எதை குறிக்கிறது? இந்த தகவல் செயலாக்கத்தில் நீண்ட செவ்வக மாதிரி ஒரு படம் போட்டிருக்காங்க, முனைகள்லாம் கொஞ்சம் சற்று வளைவா இருக்கு. அடுத்தது இணையகர படம் ஒன்று போட்டிருக்காங்க, சரியான செவ்வகம் ஒன்று போட்டிருக்காங்க, அடுத்து சாய் சதுரம் ஒன்று போட்டிருக்காங்க. அப்ப இந்த ஒவ்வொரு படங்களும் இந்த செயல்வழி படத்துல எதை குறிக்கிறது அப்படின்னு வினாக்கள் கேட்குறாங்க. அப்ப அம்புக்குறி படம் எதை குறிக்குதுன்னா வடிவங்களை இணைக்க பயன்படுகிறது. அறிவுறுத்தலின் ஓட்டத்தை குறிக்கிறது. முதல் அறிவுறுத்தலேருந்து அடுத்ததுக்கு போகிறதுக்கு 6ஆம் மார்க் பயன்படுத்துகிறேன். தொடக்கம் முடிவு அப்படிங்கிறத குறிப்பதற்கு இந்த செவ்வகத்தினுடைய சைடில் சற்று ஷார்ப்பாக இல்லாமல் அது மாதிரி உள்ள உருவம் பயன்படுது. அடுத்து இணைகரம், இன்புட் அவுட்புட், உள்ளீடு வெளியீடு, இதற்கான பயன்பாட்டுக்கு இதை பயன்படுத்துகிறோம். அடுத்து செவ்வகம், என்ன செயல்பாடு செய்கிறனோ அந்த செயல்பாட்டினுடைய விளக்கம் அதுக்குள்ளே இருக்குது. அடுத்து தீர்மான பெட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் சாய் சதுரத்தை பயன்படுத்துகிறேன். அதில் ஆம் அல்லது இல்லை அல்ல அச்சிடு, அதற்கான தீர்மான பெட்டி. இந்த 5 மட்டும்தான் இந்த பாடத்திலே கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு படத்தை கொடுத்துட்டு இல்லைன்னா செயல்வழி படத்தில் கூற்றினை கணக்கிட கீழ்கண்ட குறியீட்டை பயன்படுத்துகிறோம் சொல்லி இந்த 4 படத்தில் ஒரு 4 படத்தையும் கொடுத்துக்குவார். அப்போ அந்த 4 படத்தில் ஒரு படத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும். உள்ளீடு செய்வதற்கோ தீர்வுகளை அச்சிடுவதற்கோ எதை பயன்படுத்துகிறோம்னு கேட்டால் இணைகரப்புவை பயன்படுத்துகிறோம். பணியின் தொடக்கத்தையும் முடிவையும் குறிக்க எது பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் செவ்வகத்தில் சைடில் சற்று முனையானது
சற்று வளைவா உள்ள அந்த படத்தை பயன்படுத்துறோம். ஆம் இல்லை என்றதை பொறுத்து கேள்விக்கு பயன்படுத்துறதுக்கு எந்த செயல்பாடை பயன்படுத்துறோம் அப்படின்னா, சாய் சிவராம அமைப்புள்ள படத்தை பயன்படுத்துறோம். இதை கண்டிப்பா அவங்க இது மட்டும்தான் அந்த பாடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த பொறுத்துக்க படத்தை பாருங்க. அந்த 5 படத்தையும் கொடுத்துட்டு இது எது பயன்படுகிறது, குறியீடு எது கொடுத்துருக்காங்க, செயல்பாட்டின் அடுத்த நிலையை குறிக்கிறதுக்கு சைடு மழுங்கின மாதிரி உள்ள படம், ஆரம்பம் மற்றும் இறுதி கொடுத்துருக்காங்க, உள்ளீடு மற்றும் வெளியீடுக்கு எது பயன்படுத்தியிருக்காங்க, செவ்வகத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த செயல்பாடு ஏ கண்டிஷன் கொடுத்துருந்தா அதுக்கு இணையகரத்தை பயன்படுத்துகிறோம். சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னா செயல்பாடு அதை நம்ம பயன்படுத்துவோம். அடுத்து ரைட் ஆளா இதோட அந்த 7ஆம் வகுப்பினுடைய தகவல் செயலாக்கம் நிறைவுபடுது. அடுத்து 8ஆம் வகுப்புக்கான தகவல் செயலாக்கம் கொஞ்சோண்டு இதுல 2 ஒரு கொடுத்துருக்கு. ஒன்று எண்ணுதலின் அடிப்படை கொள்கைன்னு ஒன்று, சேர்ப்பு விளையாட்டு அது தொடர்பான கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க. மீபேக்கா மீசிமா கண்டுபிடிக்கிறதுக்கான கொடுத்துருக்காங்க. மறைகுறியாக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது தொடர்பான செய்திகளை அடுத்த வகுப்புல சொல்லிட்டு நம்ம அடுத்த வகுப்புல அனைத்து பாடங்களையும் தொகுத்து ஒரு தடவை சொல்லி நம்ம வகுப்புகளை நிறைவு செய்துக்கலாம். நன்றி.